ஆறுமுகம் மனபொருள் ஈயருள ஆதிபராசக்தி சிவபரம்பொருளே. வணக்கம் நேயர்களே. தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள். இந்த ஆண்டு குரு பகவான் கடகத்தில் உச்சமடைகின்ற காலத்தில் அவர் உங்களுக்கு எத்தகைய நன்மை பலன்களை தரப்போகிறார் என்று பார்ப்போம். பொதுவாக குருவினுடைய அருள் இருந்தால், குரு அருள் இருந்தால் கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு ராசி, தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் காலபுருஷத்துக்கு 9ஆம் இடம். அவர் தான் பாக்கியாதிபதி, தெய்வீகமான இடம். அந்த வீட்டுக்குடையவர் கடக ராசியில் போய் உச்சமடைகிறார். உச்சம் என்றால் உயர்வுன்னு அர்த்தம். அவருடைய அந்த உன்னதமான நிலை உலக உயிர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். குறிப்பாக பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையை கொடுக்கும். உயிர்களும் பயிர்களும் நன்றாக இருக்கும். மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து செல்வம் புகழ் எல்லாம் கிடைக்கும். அவர் பார்த்த இடத்தை விருத்தி செய்வார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பயிற்சி கோச்சாரத்தில் குரு பகவான் வருகை தருவது ஒவ்வொரு ராசிக்காரர்களையும் ஏதோ ஒரு வகையில் நான் உன்னை புனிதப்படுத்த போகிறேன், உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சுட்டு நீ நல்ல முறையில் பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ குரு தனது உச்ச வீட்டுக்கு வராரு. குரு புனர்பூசத்தில் உள்ளே வருகிறார். 4ஆம் இடமான கடகராசியில் உச்சம். சொந்த நட்சத்திரம் வேறு அங்கே இருக்கிறது. அப்போ என்ன தருவார்? நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள் இவைகளை அள்ளி கொடுப்பார். ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல வளர்ச்சியை கொடுப்பார். தங்கத்திற்கு நல்ல மவுசை கொடுப்பார், வளர்ச்சியை கொடுப்பார். தங்கம் கிடைக்கப் பெறுவார். தங்க விலை உயர்வடைய வைப்பார். அரசியலில் ஒரு நல்ல மாற்றத்தை தருவார். நாடும் நகரமும் நல்ல சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். குரு மருத்துவத்திலையும் ஒரு நல்ல புரட்சியையும், ஒரு மருத்துவத்தில் ஒரு புதிய கண்டுபிடிப்புகளையும் தருவதற்கு தயாராகி விடுவார். கேன்சருக்கு இந்த ஆண்டு மருந்து கிடைக்கும். போருக்கு, உலக போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். வெளிநாடு தாய்நாடு அங்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பெயர் புகழ் பெருமையோடு வாழணும். அப்படி என்றால் குரு அரசாட்சியாக நமக்கு வேணும். அப்படி ஒரு நிலை தனுசு ராசிக்கு கிடச்சிருக்கு. அப்போ தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? சூப்பராக இருப்பாங்க. தனுசு ராசிக்கு சொல்லவே வேணாம், இவங்க தான் பெரிய மனுஷன். அப்போ பெரிய மனிதன் போல் வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். விபரீத ராஜயோகம் கிடைக்கும். நீங்கள் ஒன்று பிளான் பண்ணியிருப்பீங்க, அது வேறு ஒரு மாதிரியாக நடந்து வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மையை தரும். பெண்கள் வாரிசு பெறக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா பெண் ராசியிலேயே குரு உச்சமடைகிறார். ஆண் பெண் ஆண் பெண் பெண் வீட்டில். அப்போ தனுசு ராசிக்கு பெண்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும். அப்போ குழந்தைகள் கல்வி, குழந்தைகள் முன்னேற்றம், குழந்தைகள் சிறப்பு, குழந்தைகள் பட்டப்படிப்பு, வெளிநாடு செல்வது, எல்லா வகையான யோகங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ குருவினுடைய உச்சம் மட்டும் இல்லை, அவருடைய பார்வையும் சிறப்பு. 5, 7, 9 என்று பார்வை வைத்திருக்கிறார். இப்போ தனுசு ராசியின் 8ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை தனது 5ஆம் பார்வையால் பார்க்கிறார். அப்போ 12ஆம் இடம்னா என்ன? அயன சயன போகஸ்தானம், தொலைதூர பயணம். இப்போ குரு பார்வை 12ஆம் இடத்துல விழுகிறனால நிறைய ஜாதகர்கள் வெளிநாடு போய் வருவாங்க. அது தொழில் விஷயமாக இருக்கும், உங்கள் கல்வி சார்ந்து இருக்கும், படிப்புக்காக இருக்கும், வீடு கட்டக்கூடிய யோகம், முதலீடுகள் கண்டிப்பாக உண்டு. அப்போ நல்ல வாகனம் வாங்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்கும். இளைய சகோதரம் சார்பாக தொழில் முதலீட்டு செலவு வரும். ஒரு குத்தகைக்கு உங்களுக்கு 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்திற்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ உங்களுக்கு இளைய சகோதரர்களுக்கும் நன்மை உண்டாகும். அதே போல் சிறுதூர பயணங்களுக்கு வண்டி வாங்கிக்குவீங்க. இது வரைக்கும் வண்டி இல்லை, வாங்க வேண்டாம்னு சமாளிச்சிங்க, இப்போ வாங்கிடுவீங்க. திருமண செலவு உண்டு, பொருள் செலவு இருக்கும். வியாபார பங்குதாரர்கள் விலகி விடுவதால் அவர்களுக்குரிய பங்கை கடனை வாங்கித்தான் கொடுக்க வேண்டியது வரும். சில வழக்குகளில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். தொழில் முதலீட்டு செலவு ஏற்படும். செலவு பண்ணுவாங்க. மாமியார் மாமனார் இவங்களுக்கெல்லாம்
செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படும். இப்படிப்பட்ட நிலையில் தனுசு ராசியினுடைய 8ஆம் இடத்தில் அமர்ந்த குரு 7ஆம் பார்வையால் ராசியின் 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் தான் தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ நல்ல பண வரவை கொடுப்பார். அது அனைத்திற்கும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் வரும். உங்கள் தந்தைக்கு உங்களுக்கு பணம் கொடுப்பார். அரசாங்கம் போல வர வேண்டிய தொகை கிடைக்கும். அது சமயம் உங்களுக்கு உங்கள் நிலத்தை எடுத்துக்கொண்டதால் வரும் தொகையாக கூட இருக்கும். ஆமாம், அப்போ நீதிமன்றத்திலேருந்து வர வேண்டிய தொகை, பாக்கி சாக்கியங்கள்லாம் வசூலாகும். வெளிநாட்டு பண பரிவர்த்தனமும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஏதோ ஒரு நல்ல வழியில் பணம் கிடைக்கும். உங்கள் தாயார் அவர்களின் தாய் வழி சொத்தை உங்கள் பெயருக்கு மாற்றி தருவார். நல்லா புரிஞ்சுக்கணும். உயில் மூலம் சொத்து கிடைக்கும். சில இன்சூரன்ஸ் பணங்கள் கிடைக்கும். இந்த எப்போவோ போட்டு வங்கியில் போட்டு விட்ட மறந்து விட்ட பணம், புதையல் கிடைத்தல், அடகு வைத்த பொருளை திருப்பி விடுதல், எதிர்பாராத செல்வம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாரிசுகள் எல்லாம் வெளிநாடு போயிட்டு வருவாங்க. அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்குரிய தொகை பங்கு பத்திரம் மூலம் கிடைக்கும். சில பேர் கதை, கவிதை, கட்டுரை, இலக்கியம் அவைகள் சிறப்பாக விளங்கும். சினிமா கலை மூலமாக உள்ளவர்களும் சிறப்படைவாங்க. அதே போல் குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதினால உங்கள் வாக்கு சுகம் பெறும். உங்கள் சொற்கள் குடும்பத்தை கட்டுப்படுத்தி நல்ல வளமாக்கும். நிறைய இடங்களில் சொற்பொழிவாற்றுவதற்கு போகலாம். ஆசிரியர்கள் ரொம்ப சிறைப்படைவாங்க. உங்கள் யோசனைகள் மூலம் நல்ல சம்பாதித்தியம் உண்டு. இந்த குருவினுடைய 9ஆம் பார்வை 8ஆம் இடத்தில் அமர்ந்த குரு ராசியின் 4ஆம் இடத்தை தனது 9ஆம் பார்வையால் பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது தாயார். அப்போ கல்வி, அது வீடு, மனை, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த குரு பயிற்சி ஆனவுடன் தனுசு ராசிக்காரர்கள் வீடு வாங்குவோம். தனுசு ராசிக்காரங்கள் குழந்தைகள் நல்ல தரமான பள்ளியில் படிக்க வைப்பீங்க. தாயார் அம்மா உடம்பு முடியாமல் இருந்ததெல்லாம் சீராகும். சிறுதூர பயணமாக அருகில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வருவீங்க. கடல் சார்ந்த தொழில் கொண்டவர்களுக்கு மிக மேன்மை உண்டாகும். கப்பல், படகு இவற்றை சொந்தமாக வாங்க முடியும், மீனவர்கள் வாங்க முடியும். அதே போல் இந்த ஆறுகள், நதிகளெல்லாம் ஓடம் போடுறவங்க, பரிசல் ஓட்டுறவங்க, அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல பணமும் கிடைக்கும். பள்ளி வாகனம் ஓட்டுநராக கூட முடியும். வீடு கட்டும் பொருட்கள் டீலராக முடியும். சமையல் எண்ணெய் சார்ந்து தனியாக எண்ணெய் கடை வச்சுருவாங்க. திருமணம் முடியும். உங்கள் தாய்க்கு கௌரவம் சேர்க்கும் வகையில் இருக்கும். மாமியார் அல்லது மாமனார் வெகு வித்தியாசம் உண்டு. அதுபோல் ஒரு சிலர் பள்ளிக்கூடம் ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணை வீட்டில் இருந்தே ஒரு டியூஷன் எடுத்து சம்பாதிச்சிருவார். சிலர் மாட்டு பண்ணை ஆரம்பித்து பால் வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடும். சிலர் கடலுக்குள் பெட்ரோல் எடுக்கும் வேலைக்கு ஒப்பந்த முறையில் போவாங்க. உங்கள் வீட்டு கொல்லைப்புற கிணற்றில் தண்ணீர் சக்கரை மாதிரி இனிக்க ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு போரில் தண்ணி சுரக்கும். நல்ல பணம் சம்பாதித்து ஓஹோன்னு வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அப்போ குரு பகவான் மூலியமாக உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நல்லது நடக்க போகுது. இதுவரையிலும் உங்களுக்கு சனி ரொம்ப மந்தத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார். குரு பார்வையில் சனியின் கொடூரத்தன்மை குறை. அதனால் வறண்டு கிடந்த கிணற்றில் நிறைய தண்ணீர் பெருக்கம் தருவார். வீடு பழசு மாதிரி இருந்திருக்கும். இப்போ குரு பார்த்து புது பொலிவோட வீடை திருத்துவீங்க. அதே போல் குரு பார்வை எந்த வழிதாவது உங்களுக்கு வெளிச்சத்தையும் வீடை ஒரு விஸ்தரணத்து பண்ணத்தையும் செய்யும். அதனால் குரு வழிவாகி குவளையன் தண்டில் திருவடி வைத்து திறம்பீது பொருள் என என்று சொல்கிற மேலே நீங்கள் எல்லோரும் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு போகலாம். கடற்கரை ஒட்டி இருக்கிற குரு ஸ்தலங்கள், ஆற்றோரமாக இருக்கிற குரு ஸ்தலங்கள், அம்மன் வழிபாடுகள், பெண்களுக்கு ஒரு சுபகாரியம் நடத்தல், இது போன்ற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு அற்புதமான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தர்றார். உங்கள் ஜாதகப்படி ஒரு தனி மனிதனுக்கும் சுபகாரியம் நடக்கணும்னா இந்த குரு பார்வை, குரு பயிற்சி வெகு சிறப்பாக இருக்கும். குரு இல்லாமல் நல்ல காரியம் நடக்காது. அதனால் குரு தான் பெரிய பணத்துக்கு அதிகாரம், குரு தான் பெரிய பொருளாதாரத்திற்கு அதிபதி. அப்போ ஒரு மனிதன் சம்பாதித்து திருப்தியாக வாழணும்னா குருவினுடைய கடாட்சம் வேண்டும். திருப்தி அடைய குரு பார்வை வேண்டும். குரு மஞ்சள் நிறம், சுண்டல் கடலை, முல்லை மலர்களால் அர்ச்சனை,
அதனால் கோவில் குருக்கள், மடாதிபதிகள், குருமார்கள், உங்கள் தொழில் சார்ந்த குருமார்கள் இவர்களிடத்தில் அன்பாக அரவணைப்பாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த வருடம் ஒரு ஆண்டு முழுவதும் குடும்பத்தில் சுப விரயங்கள் ஏற்படும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களை பெற்று யோகத்துடன் வாழ வாழ்த்துக்கள். ஜாதகம் பார்க்கணும், பேர் வைக்கணும், வீட்டுக்கு மனையடி சாஸ்திரம் பார்க்கணுன்னா தாராளமாக கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐயா உங்களுக்கு சர்வீஸ் பண்ண நன்றி, வணக்கம். யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறது அப்படின்னு பல நேரங்களில் காலத்தின் மீதே சந்தேகப்படக்கூடிய காலகட்டம் இந்த தனுசு ராசிக்கு எப்பயுமே இருக்குங்க. ரொம்ப நெருக்கமானவர்கள் அழகாக பழி வாங்குவாங்க. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நிறைய நேரத்தில் இந்த இடத்துல நான் உனக்கு இருப்பேன்னு சொல்லிட்டு போவாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியாது. சில பேர் பணம் வாங்கினாங்கன்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. நமக்கு இன்னொருத்தவங்களை நம்பி நாம் ஒரு இடத்துல வாங்கியிருப்போம், இவங்க கொடுத்தா தானே நம்ம கொடுக்க முடியும். இவங்க கொடுக்காத போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களால் நம்ம கெட்ட பேர் வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்படும். ஸோ இப்போ இது மாதிரி தேவையில்லாத நிறைய ப்ராப்ளங்களை அவ்வப்போது சந்தித்து வரக்கூடிய, தன்னால் ப்ராப்ளம் வராது, இது நல்லா கவனிங்க. அதான் தனுசு ராசி. மற்றவர்களாலவே நமக்கு அதிக ப்ராப்ளங்கள் வரும். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள், அதுவும் முக்கியமாக உறவுக்காரர்கள், சகோதர சகோதரிகள், நண்பர்கள் மூலமாக நம்ம ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். முதல்ல உங்களுக்குள்ள வேலைகளை தீர்மானம் பண்ணி வேலைகளை முடிங்க. பிறகு மற்றவங்களுக்கு வேலை கொடுங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி ஒரு மனோபலத்தை ஏற்படுத்திங்க, இப்படி ஒரு கொள்கையை ஏற்படுத்திங்க. அது ரொம்ப நல்லது. இப்படி தான் இந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு வழிகாட்டுறார். ஏன்னா குரு உங்கள் சொந்த வீட்டுக்கு அதிபதி, தனுசு ராசிக்கு அதிபதி. அவர் 7வது வீட்டில் இருந்து 8வது வீட்டுக்கு மாறுகிறார். மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு இந்த குரு பகவான் 8வது வீடான மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பிரவேசமாகி அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை அங்கேயே உட்கார்றார். அக்டோபர் 20க்கு பிறகு 9வது வீட்டுக்கு வருகிறார். ஸோ இப்போ அஷ்டமத்தில் குரு, ஆல்ரெடி அர்த்தாஷ்டமத்தில் சனி, இப்போ அஷ்டமத்தில் குரு. 2 விஷயம் தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். 1, யாரையும் பகச்சிக்காதீங்க. முதல் விஷயம், யாரும் எந்த வாய்ப்புகளையும் விட்டுடாதீங்க. உங்களுக்கு வந்த வாய்ப்புகளை விட்டுடாதீங்க. இன்னொன்று முக்கியமாக ஒரு விஷயம், பொருளாதார விஷயத்தில் 10 ரூபா கிடைச்சாலும் சேர்த்து வச்சுக்கிங்க. இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது இருக்கான்னு தேவை, உங்களுக்கு தேவையே இல்லைன்னா கூட யோசிக்கலாம். தேவை இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இதர நபர்கள், அதாவது உங்கள் ஃபேமிலி இல்லாமல், சப்போர்ட்டிங் இல்லாமல் யாராவது 3rd மெம்பரை வீட்டுக்குள்ளே விட்டுடாதீங்க. இதுக்குள்ளே ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் இந்த அஷ்டம குருவில் எந்த ஆபத்தும் உங்களை வராது. இல்லைன்னா இந்த அஷ்டம குருனால் நம்ம யாருக்காவது ஒரு ப்ரோக்ராம் ஏற்றுக்கிட்டோம்னா, யாருக்காவது ஒருத்தவங்களுக்காக ஜபாத் வாங்கினோம்னா அவங்களுக்கு நம்ம செய்ய முடியாமல் தவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இந்த இடத்த ஹேண்டில் பண்ணுங்க. 2வது, தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நுழைக்க வேண்டாம். அஷ்டமத்திலே குரு, 8லே குரு, அதுவும் குரு உச்சம் பெற்ற வீட்டு தான், ஒன்றும் பயப்படாதீங்க. அதனால் என்னென்னா குருவே உங்களுக்கு டேலண்ட்டாக ஐடியா கொடுப்பார். நீ இந்த பக்கம் வராத, நீ இந்த பக்கம் செய்யாத. ரொம்ப சின்ன விஷயம், நம்ம மனசில் ஏதாவது ஒன்று பட்டுதுன்னா அதை யாருக்கிட்டையும் நம்ம சொல்லாத வரைக்கும் நம்ம ரொம்ப நல்லா இருப்போம். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா கூட, ஒரு ஃபேமிலியில் கூட அந்த ஃபேமிலியில் அந்த விஷயத்தை சொல்லாத வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல வேண்டாம். அப்படி சொல்கிறதுனால அவங்க நிம்மதி போகிறத விட நம்ம நிம்மதி போயிடும். ஏன்னா அவங்க நிம்மதி போகிறதுனால நம்ம சிரமப்படுவோம். ஆண்டவனா அவங்களுக்கு என்றைக்கு தெரிவிக்கணுமோ தெரிவிச்சுட்டு போகிறான். இப்படி சில இடங்களில் ஒதுங்கி இருங்க. இன்னும் சொல்லப்போனால் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வராதிங்க. பூர்வீகம்னா என்னென்னா அதிர்ஷ்டமான விஷயமே பூர்வீகம்தான். சொந்த பந்தங்கள், இப்போ அப்பா அம்மா, இப்போ நமக்கு நிறைய பேருக்கு அப்பா அம்மாவை கண்டால் பிடிக்காது. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஐயே எனக்கு அப்பா அம்மாவே பிடிக்காது சார், அவங்க தான் எனக்கு வில்லனே அப்படின்வோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லவர்களை போய் கெட்டவர்களாக திங்க் பண்ணுவோம்.
நமக்கு நல்ல நண்பர்களோ யார் ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்களோ அவங்க நம்மளோட இருக்கட்டும். நாம் அவங்கள விளக்கவும் வேண்டாம், அவங்கள ரொம்ப நெருக்கவும் வேண்டாம். அவன் என்ன டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்குறானோ அதை அப்படியே இப்போ கீப் இட் பண்ணும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இப்போ நடந்துக்கிற டிசிப்ளின், ஒரு பிரின்சிபல், இது நீங்கள் வச்சுருக்கிறத பொறுத்து கண்டிப்பாக அக்டோபர் மாதம் 2026 அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு சுப காரியம் நடந்தே தீரும். இல்லறம், யோகம், சந்தானம், பாக்கியம், திரவியம், லாபம் கண்டிப்பாக நடக்கும். பிஸ்னஸ் சர்க்கியூட் நல்லா வளரும், ஃபேமிலியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வருமானங்கள் உயரும், கல்யாணம் கிடைக்கும், கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், குழந்தை பாக்கியம் அமையும், வியாபாரத்தில் பணம் அதிகமாகும், சம்பள உயர்வு ஏற்படும். ஆனால் அக்டோபர் மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் வாயை விடக்கூடாது, தேவையில்லாமல் எமோஷனல் ஆகக்கூடாது, தேவையில்லாமல் நம்ம அதை சொல்கிறாங்கல்ல, நான் முன்னாடி ஆண்டவன் எனக்கு என்ன கொடுத்துருவான்னு கரெக்டுப்பா அப்படின்னு திருப்தியாக அந்த காலகட்டத்தை ஹேண்டில் பண்ணோம்னா அது திருப்தி இருக்காது, கொஞ்சம் கஷ்டம்தான். அதை திருப்தியாக ஹேண்டில் பண்ணால் அதுவே நமக்கு லாபம். பண்ணலாமா? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 20லிருந்து பிப்ரவரி 13க்குள்ளே அந்த காலகட்டம் ஒரு பொற்காலம். உங்கள் ஆசைகள் அந்த இடத்துல நிறைவேறும். அதுக்கான ஆணிவேராக அடித்தளமாக இந்த மே மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் 20 வரை இதுக்கு அடித்தள காலம். இது ஒரு அடித்தளம், பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட் காலகட்டத்தில் அவசரப்பட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப், முக்கியமாக தெரிஞ்சவங்க, அவங்கள்ட்ட நம்ம ஒரு வேலையை கொடுத்துட்டு அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய பணத்தை பாதுகாத்துங்க, பாக்கெட்டை பாதுகாத்துக்குங்க, பேங்க் பேலன்ஸை பாதுகாத்துக்குங்க, நிறைய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திங்க. வேலையெல்லாம் விட்டுடாதீங்க, இன்னொரு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படாதீங்க. ரொம்ப 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 கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கமோ நம்ம அவ்வளோ கவனம் நம்ம லைஃப்பில் நல்லா இருக்க போகிறோம். இது வளர்ச்சிக்கான நேரம். இது என்னங்க கவனம்னா வளர்ச்சி. இருக்கிற விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது ஒரு வார்த்தை தமிழில் சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஆண்டவனாக பார்த்து நல்லது கொடுத்துக்கினே இருக்கிறான். நம்ம கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க மாட்டான். அதுவும் 9ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் இப்போ இருக்கிறத வச்சு இன்னும் அதிகப்படுத்த போகிறான். ஸோ காத்திருங்க, நல்லது நடக்க போகுது. அக்டோபருக்கு பிறகு குரு இன்னும் செம்மையாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்த போகிறார். அப்போ தான் தெரியும் உங்களுடைய அருமை மற்றவங்களுக்கெல்லாம். பிறந்தா தனுசு ராசி மாரி பிறந்திருக்கணும்ப்பா, பிறந்தமா இந்த பையனை மாதிரி பிறந்திருக்கணும், இந்த பொண்ணை மாதிரி பிறந்திருக்கணும்னு யோசிப்பாங்க. உங்களையே முன்னுதாரணமாக ஆக்குவாங்க. ஆண்டவன் உனக்கு நல்லது செய்கிறான்டா, நான் அந்த அண்டா தப்பு பண்ணிட்டு அவசரப்பட்டுட்டான்னு உங்கள்கிட்டே சில பேர் வந்து புலம்புவாங்க. அப்போ அது வரைக்கும் நாம் என்ன பண்ணணும்? பொறுமை, பொறுமை. முருகனை நம்புங்க, முருகா அப்படின்னு நம்புங்க. முருகனை நம்பி ட்ராவல் பண்ணுங்க, நல்லது நடக்கும். என்ன இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை, அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே
நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற, எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை நான் எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு சொல், செய்கிற செயல், அன்ற 11 மணிக்கு குருவை உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ ப்ளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காலம் கடந்த ஞானம் என்று சொல்வார்கள். காலம் கடந்த ஞானம், நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்கள் அமைந்தும் கூட அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டம் தான் தனுசு ராசிக்கு அமைந்தது. நல்ல வாய்ப்புகள் குருவும் சனியும் ஒரு காலகட்டத்தில் கொடுக்க இருந்தார்கள். ஏனோ தெரியல, விதியோ வினையோ பூர்வ ஜென்மமோ எல்லா இழப்புகளையும் சந்தித்த ஒரு ராசி. எல்லா குடும்பத்தை பிரிந்து வெளியிடத்தில் இருக்கின்ற நல்ல அறிவும் திறமையும் இருந்தும் அதை முழுமையாக பலப்படுத்த முடியாத ஒரு காலகட்டம். எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையோ அத்தனையும் அமைந்தும் அத்தனையும் பயனற்று போன ஒரு காலகட்டம் தான் கடந்த காலகட்டம். அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் எங்கே பார்க்குற பிறகு பாக்கியஸ்தானம், நல்ல குழந்தை, நல்ல திருமணம், நல்ல பெற்றோர், நல்ல தொழில், அந்த பாக்கியஸ்தானம், அந்த இடமே பாக்கியஸ்தானம். அங்கு யாருடைய பார்வையெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தால் சனியினுடைய பார்வை. அந்த சனியினுடைய பார்வை 3, 7, 10. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சனியுடைய பார்வை 3, 7, 10. அந்த இடம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான ஒரு போராட்டத்தை சந்திக்கின்ற ஒரு காலகட்டமாகத்தான் நம்ம இது போய்விட்டது. காரணம் சனி பகவானுடைய பார்வை. எல்லாமே கர்மாவுக்கு ஏற்று பலன். எல்லோரும் துன்பப்படுறாங்களா? அந்த தனுசு ராசியில் இல்லைங்க. எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்க இல்லை. முன்னுக்கு பின் முரண். அப்படி நல்ல தசாபக்தியும் நல்ல இறையர்களும் குருவர்களும் இருந்தால் மட்டுமே வாழ்வியலை நல்ல முறையில் கடத்தி வந்தார்கள், நல்ல முறையில் நடத்தி வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி, குரு பகவானுடைய பார்வை என்று சொன்னீங்களவா 5, 7, 9. அதாவது 5ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா அது விருச்சிகத்தின் மீது பட்டது. 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு போய்விட்டது, தள்ளி போய்விட்டது, தாண்டி போய்விட்டது. நல்ல வாய்ப்புகள். அதே நேரத்தில் நீங்கள் கவலையே பட வேண்டாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் தொழிலில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை பெற்றவர்களையெல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன். இழந்ததை திரும்ப பெற்றவர்களை பார்த்து சந்தித்திருக்கிறேன். இந்த குரு பயிற்சியினால முழுமையான பலனை பெற முடியாவிட்டாலும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கில் 8ல் அஷ்டம குருவாக இருப்பதனால நான் சற்று கவனமாக இருப்பீர்கள் என்று தான் சொல்லுகின்றேன். எச்சரிக்கையாக இருந்து விட்டாலே போதுமே, எந்தவித பாதிப்புகளும் இல்லையே. அந்தரங்க விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்து விட்டாலே போதுமே, அவஸ்தைப்பட வேண்டாமே. தவறான மனிதர்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து விட்டாலே போதுமே, நிம்மதி தொலைக்காமல் இருந்து விடுவோமே. அந்த வகையில் இந்த காலகட்டம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருக்கின்றார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் 8ல் அஷ்டம குருவாக இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற சோழி பிரசன்னத்தில் எல்லா கிரகங்களும் வெறுத்து ஒதுக்கி தனித்து நின்றாலும் ஒரே ஒரு கிரகம் உங்களுக்கு துணையாக இருக்கின்றது. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். ஏன்னா அதே குரு உங்களை வெறுக்கு ஒதுக்கி விடவில்லை, உங்களை ஓட விட்டு பார்க்கின்றார், உங்களை நடமாட விட்டு பார்க்கின்றார், உங்களை யோசிக்க வைத்து பார்க்கின்றார். அந்த வகையில் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 2026 இந்த குரு பயிற்சியில் அஷ்டம குருவாக இருந்தாலும் கூட நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு மாற்றத்தை சந்தித்து என்னுடைய அனுபவத்தில் சோழி பிரசத்தில் அஷ்டம குரு நடக்கும் பொழுது என்னை சந்தித்தார். சபை எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், நிம்மதியை தொலைத்து விட்டேன்,
நல்ல வாழ்வை தொலைத்து விட்டேன் என்று கலங்கியவருக்கு நான் காட்டிய வழிதான். நிதானமும் பொறுமையும் இருந்து விட்டாலே போதும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். அதாவது அந்த ஆயுதத்தை கொண்டே அந்த ஆயுதம். அதான் ஒரு உதாரணம் சொல்லுவேன். தங்கத்தை இரும்பு கொண்டு தட்டினாலும் தங்கம் தங்கம் தான். ஆனால் அந்த தங்கம் சொல்லித்தான் இரும்பை பார்த்து, என்னை இத்தனை அடி அடித்தாலும் நான் தங்கமாகத்தானே இருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது இரும்பு சொல்லியதாம், உன்னை அடித்ததோ இரும்பு, நீ தங்கமாக முடிந்தால். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா என் உறவினனே என்னை காயப்படுத்தினான். இரும்பை அடிக்கிறது அல்லவா, அந்த நிலைதானே என் நிலை. என் உறவினர்களால் கடுமையான பாதிப்புகளை, உறவினர்களால் தொழில் ரீதியாக வாழ்க்கையை ஏமாற்றங்களை சந்தித்து வந்த வாழ்க்கையில் கவனமாக இருந்து விடுங்கள். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வடுப்புகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். இதே காலகட்டத்தில் நல்ல திருமண யோகத்தையும் அமையும். காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அதாவது 3 பலம் என்று சொல்வேன், நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தேக பலம், தெய்வ பலம், மனோபலம். அதாவது தேக பலமும் மனோபலமும் குறைந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் தெய்வ பலம் தான். இறைவனை நோக்கி நகர்ந்து விடுங்கள். அனுபவத்தை சொல்கின்றேன். எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல வேண்டிய குறுகிய காலம். இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு, தெய்வத்தின் மீது நம்பிக்கை என்றால் சித்தர் வழிபாடு, சித்தர் மீதும் நம்பிக்கை என்றால் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்து பார்ப்பீர்கள். ஆனால் 2026 இந்த குரு பயிற்சியில் ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு குரு ஒரு ஆசானாக இருந்து உங்கள் வாழ்வை நடத்தி தருவார். நம்பிக்கை. அதே நேரத்தில் நீண்ட தூரம் பயணம் போவது சரி, ஒரு எதையும் தேர்ந்தெடுக்கலாம். தொழிலாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனமாக இருந்து விடுங்கள். நம்பிக்கையை எந்த நிலையும் குலைத்து விடாதீர்கள். உங்கள் நம்பிக்கையை குலைக்காமல் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா அசுர குருவாகிய சுக்கிரன் தான். அதே நேரத்தில் செவ்வாயும் துணை இருப்பதனால இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம் கூடிய ஒரு காலகட்டம் இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு. அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால சக்கரத்தின் 9வது ராசி தான் அந்த தனுசு ராசி. எப்படி காலபுருஷனுடைய 9வது ராசி தனுசு தான். எப்போதுமே சரி, குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா அந்த தனுசு ராசி அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லலாம். ரொம்ப குடும்பத்தை மேலே ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. என்னங்க ஒழுக்கமான குணம் இருக்குங்க, ரொம்ப நாகரிகம் ஒழுக்கம், ஒரு இடத்துக்கு போனால் டீசெண்டாக ரொம்ப பர்சனாலிட்டியை ரொம்ப விரும்பி போகக்கூடிய ஒரே கேரக்டர் தனுசு தான். ஆடம்பரம் பட்ட இருக்காது, அடாவடி இருக்காது, ஆடம்பரம் இருக்காது. இதுலேயுமே திறமையான குணம், அறிவான குணம், ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியான குணம் தனுசு மட்டும் நிறைய இருக்கும். ஒரு விஷயத்தை நம்பி இறங்கினா அந்த விஷயத்தை முடிக்காமல் வெளில வர மாட்டாங்க. நீங்கள் எடுத்து பார்த்துங்க, தனுசு ராசினா தனுசு ராசியில் பிறந்தவங்க 4 பேர் மதிக்கிறாப்புல அவருடைய குணங்கள் இருக்கணும். இதுவும் இயல்பான குணம். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உச்சமான குரு பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி உள்ள குரு வேற, இப்போ இருக்கக்கூடிய குரு வேற. உச்சமான குரு உங்கள் ராசி அதிபதி போயிட்டு 8ஆம் இடத்துல போய் உச்சமாக போகிறார். சரி, 8ஆம் இடத்துல போனால் என்ன சொல்லுவாங்க? அஷ்டம குருல சொல்லுவாங்க. கெட்டது நடக்குமா? விபரீத ராஜயோகம் நடக்கும்னு நான் சொல்லுவேன். இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான அந்த குரு பயிற்சி. 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குரு வர குரு, இந்த குரு உங்களுக்கு கெட்டதை கொடுக்கவே கொடுக்காது. ஏங்க நீங்களே எடுத்து உங்கள் கண்ணை குத்திக்குவீங்களா? குத்த மாட்டீங்களா? ஏன்னா 8ஆம் இடத்துல குரு திடீர் யோகம் வரும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உச்சத்தில் போகிறார். 100க்கு 200% நல்லா பண்ணலாம் மட்டும்தாங்க குரு செய்யணும். எப்படி உச்சமான குரு 100க்கு 200% யோகத்தை கொடுக்கும். ஒழுக்கம், பணம், குடும்பத்தில் நல்ல செய்தி, நல்ல காரியம். நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நிற்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். வேறு எந்த கிரகத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன நம்ம போன பிறையில் என்ன பாவம் பண்ணாலும் சரி, இந்த இடத்துல குரு பார்த்துட்டா அந்த பாவம் நீங்கிடும். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி வச்சாங்க. அப்போ ஜாதகத்துக்கு யாருக்கெல்லாம் அந்த யோகம் இருக்குது, இதுக்கான பதிவுகள் இருக்குது. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதுக்கான பதிவும் கடைசி முடிவு வீடியோ பாருங்கள். ஏன்னா உங்களை பொறுத்தவரை குரு உங்கள் ராசிக்கு அவர் தான் அதிபதி. அதாவது உங்களுடைய உயிர், உங்களுடைய உடம்பை இயக்குறது குரு. நீங்கள் என்ன செய்யணும், எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாமே குரு தான் முடிவு பண்ணுவார். ராசி அதிபதினு சொல்லுவாங்க. அடுத்து 4ஆம் வீட்டு அதிபதியாக வர்றாரு. 4ஆம் இடத்துல என்ன இருக்கு? உங்களுடைய குடும்பம் இருக்குங்க. 4ங்கிறது இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, குடும்பம், ஒழுக்கம், தன்மானம், தன்னம்பிக்கை எல்லாமே இந்த 4ஆம் இடத்துக்கு அதிபதி இந்த குரு பகவானா வருகிறார். அப்போ ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணுமா, கெட்டு போய் இருக்கணுமா? நல்லதானே இருக்கணும். அங்கே யார் உட்காந்துருக்கா? சனி பகவான் உட்காந்துருக்காரா? அர்த்தாஷ்டம சனி மேலே நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு காட்டுது.
அப்போ ஜாதக ரீதியில் சனி பகவான் மட்டும் இப்போ டாப்பில் இருந்தால் நல்லா இருந்து லக்கலத்துக்கு சூப்பராக இருந்தால் இப்போ செம்ம யோகம் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா ஆல்ரெடி பாருங்க இந்த சனி பகவான் இங்கே போனார் பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை, சனி பகவான் கட்டு பார்த்தா வருமான பொருளை தான் அப்படியே இறுக்கி அப்படியே சுருக்கி பிடிச்சி போவார். ஜாமீன் போட்டு மாட்டிப்பீங்க, உங்கள் நண்பன் உங்களை எதிரியாக மாறி இருப்பான், கூட்டாளிட்ட பிரச்சனை இருக்கும், பொதுமக்கிட்ட ஒரு கெட்ட பேர் இருக்கும், தொழிலில் பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருப்பீங்க. எல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஆமாம் பாரு, தொழில் வேலையை விட்டுருப்பாங்க, வேலை ஒதுக்கத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கும், இல்லை வேலை ஒதுக்கத்தில் நிறைய கலங்கலத்தை பார்த்துருப்பீங்க, கடன் வந்திருக்கும், பகை வந்திருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். யாருக்கு ஜாதகத்தில் தசாபதி சரிதால இல்லாதவங்களாம் தனுசு ராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு சூழலுக்கு ஆளாகியிருப்பாங்க. படிப்பு, கல்வி, தொழில், வேலை, இதில் ஏதாச்சும் ஒரு பிரேக்கு இருக்கா மட்டும் கேளுங்க, கண்டிப்பாக இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? தனுசு ராசியை பொறுத்தவரை அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசிக்காரங்க. இப்போ நம்ம ஏன் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்க்க சொல்ல தெரியுமா? ஏன்னா இப்போ உள்ள பொசிஷன் உங்களுக்கு உச்சமான குரு பயங்கரமான யோகத்தை கொடுப்பார், கெட்டதை நடக்க விட மாட்டார். சனி பகவான் நல்லா இருந்தால் கெட்டதை நடக்க விட மாட்டார். ஏன்னா அவர் பார்க்குற இடத்துல வளர்த்து விட்டுருவாருங்க. இப்போ வளர்க்க ரெடியாக இருக்காரு. ஒன்றும் இல்லை, இப்போ 8ஆம் இடத்துல வந்து அவர் எங்கே பார்ப்பார்? முதல் பார்வை, 5ஆம் பார்வை, எங்கே 12ஆம் இடத்தை பார்ப்பார். ஒன்றும் இல்லை, எனக்கு சொந்தமாக நான் வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்களே, அவங்கள்ட்ட சொல்கிறேன். எனக்கு சொந்தமாக வீடு கட்டணும், இல்லை நான் வெளிநாடு போகணுங்க, எத்தனை பேருக்கு இந்த பிளான் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது? அவங்களாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். வெளிநாடு வெளியூகம் உங்களை தேடி விசா தேடி வரும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. விசா உங்களை தேடி வரும். பயணங்கள் மூலமாக, நீங்கள் வெளிநாடை மட்டும் எடுக்கக்கூடாது, பயணங்கள் மூலமாக யாரெல்லாம் சம்பாதிக்கீங்களா, ஓடி ஒரு இடத்துல இல்லாமல் ஓடி சம்பாதிக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே இப்போ இந்த பொறுப்பேற்சி பயங்கரமான வெற்றியை கொடுத்துரும். வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு அங்கேயே நிரந்தரமாக வேலை கிடைக்கும், வெளியூரில் படிக்கிறவங்களுக்கு அங்கேயே நிரந்தரமாக நல்ல ஒரு அமைப்பு வரும். அது இல்லாமல் வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்குமே சொல்கிறேன், வேலை ஒதுக்கத்தில் பயங்கரமான ஒரு பொசிஷனான ஒரு நல்ல ஒரு பொசிஷனான ஒரு நிலைமைக்கு நீங்கள் போவீங்க. இதுக்கு நான் காரணம் சொல்லிடுறேன். ஏன் பொசிஷனுக்கு போவீங்கன்னா, 4ஆம் நல்லா பாருங்க, 4ஆம் இடத்த சனி பகவான் இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல 9ஆம் பார்வையாக சிறப்பு பார்வை கொடுப்பதால் அந்த சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தில் விழுவதால் நல்லா பாருங்க, அங்கே வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு டாப்பான ஒரு பொசிஷனில் உங்களை உட்கார வைக்கும். இது தனுசு ராசி, நீங்கள் எழுதியே வச்சுக்கோங்க. வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, அங்கே உள்ள விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, இல்லை வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய பிரச்சனை எது இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு டாப்பான ஒரு லெவலுக்கு போகிறது தனுசு ராசியாக இருக்க வேண்டும், இருக்கும். இங்கேயும் வேலை பார்க்க நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை எழுதியே வச்சுக்கோங்க. ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள். உங்கள் அம்மாவுடைய வேலை வரலாம், அப்பாவுடைய வேலை வரலாம், இல்லை புதுசாக அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க அரசாங்க வேலை தேடி வரலாம், அரசியலையும் சாதிப்பீங்க. இதெல்லாம் தனுசுக்கு பக்காவாக இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் வரும். சரி, இப்போ வீடு கட்டலாமா, இல்லை அப்பா சொத்து தாத்தா சொத்துல உள்ள வழக்கு எடுத்து இப்போ நடத்தலாமா? நடத்துங்க. ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள், செம்ம ரிசல்ட் உங்கள் பக்கம். ஒரு வழக்கில் ஜெயிக்கக்கூடிய நாள் உங்களால் 12ஆம் இடத்தை பார்த்து, 2ஆம் இடத்தை பார்த்து, 4ஆம் இடத்துல பார்க்கலாம். இந்த வழக்கில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அவருடைய பார்வை இருக்கிறதுனால. இப்போ என்ன நீங்கள் பார்க்கணும்? குரு சனி ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி தான். அதே மாதிரி நிறைய பேர் பாருங்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வியில் எந்த ஒரு தரங்களையும் கொடுக்க மாட்டார். படிப்பு கல்வி டாப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். படிப்பு கல்வியில் கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், டெய்லர் வேலை, மருத்துவ வேலை, வண்டி வாகனம் வச்சு ஓட்டக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், நகைக்கடை வச்சுருக்கவங்க, இவங்கெல்லாம் டாப்பான யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ எடுங்க லாட்ரி சீட்டை. நிறைய லாட்ரி அடிக்குமா கேட்குறீங்களே, அவங்களுக்கான பதிவு தான் அது. நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் எடுக்கக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் எந்த யோகமான கிரகம் அதை பார்த்து நீங்கள் எடுக்கணும். சம்மந்தம் இல்லாமல் எடுத்து அடிக்காது. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஏன் தெரியுமா? வருமானஸ்தான அதிபதியை, 2ஆம் வீட்டு அதிபதியை சனி பகவான் இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்ப்பதால், அது வெளிநாட்டு ஸ்தானத்தை அவர் பார்ப்பதால், எப்படி வெளிநாடு ஸ்தானத்தை பார்ப்பதால், 2ஆம் இடத்தை திடீர் அதிர்ஷ்டஸ்தானத்தை 8ஆம் இடத்துல இருந்து பார்ப்பதால், ஏன்னா 8ஆம் இடத்துல குரு திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்போ திடீர் யோகம் தேடி வருது. இது எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா இது இங்கே எதுவுமே நான் கெட்டது சொல்ல முடியல, அதுக்கு நான் நேரம் நல்லா இருக்குது. ஒன்றும் இல்லை, இதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் எதில் இருக்குன்னா, தந்தை தாய் உடம்பு ஆரோக்கியத்தை நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ஒரு இடத்துல ஜாமீன் போகிறோம்னா கொஞ்சம் கவனமாக மூவ் பண்ணுங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு யோகமாக இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்போ நட்சத்திர பலன் பார்ப்போமா? அதில் ஒரு முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். எதுக்குமே அஞ்சான் அஞ்சன்,
எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். கூடிய திறமை இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்க பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கவலையப்படாதீங்க. 3 நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே யோகம் தான். இனிமேல் கெட்ட பலனே 3 நட்சத்திரத்துக்கு வராதுங்க. நிறைய நல்ல பலன் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய நட்சத்திரம் எப்படி 9ஆம் இடத்துல சுயசாரத்தை வாங்கி உட்காந்துருக்காரு. நீங்கள் கவலையப்படாதீங்க. வீட்டில் நல்ல காரியம், நல்ல விஷயம், சுப செலவு, சுபகாரியம், திருமண பேச்சு, பொருளாதாரமான வேலை ஒத்துக்கிற ப்ரொமோஷன், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கெமிக்கல் துறை, இந்த துறை எல்லாமே செம்மையாக இருக்கும். பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே எதுவுமே கெட்டது சொல்ல முடியாது. ஆனால் நல்ல விஷயம், நல்ல காரியம் இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக 3 நட்சத்திரம் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்துக்கணும். அடுத்து பூரா நட்சத்திரம் பார்த்தவங்க வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, இன்கம் எதுவுமே சேமிப்பே இல்லை, என்னடா நிம்மதி, என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனவங்க அனைவருமே இந்த பூரா நட்சத்திரம் வழக்கு உங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் வராது. எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி வெளில வந்துடுவீங்க. பணம், பொருள், சேமிப்பு, வண்டி, வீடு, வண்டி, வாகனம், சொத்து எல்லாமே வாங்க முடியும். எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும் ராஜா. கெட்டதே கிடையாது ராஜா. நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். சுப செலவு, சுபகாரியங்கள், நல்ல ஒரு பண மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். மெயினாக ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு, கலைத்துறை, இசைத்துறை, பட்டைய கலப்புவீங்க. அடுத்து உத்திராடம், பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது, யார்கிட்டையும் கை கட்டி நிற்க தெரியாது. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமானவங்க, திறமையானவங்க எல்லாமே இந்த உத்திராடத்தில் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். கவலையப்படாதீங்க. உத்திராடத்தில் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது டைமிங். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இப்போ இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, தொழில் ஒரு மாற்றம் போடுறது, படிவில் ஒரு மாற்றம் போடுறது எல்லாமே சூப்பராக இருக்குது. யார் உத்திராடத்தில் பார்த்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் வீட்டில் நல்ல காரியம், நல்ல விஷயம், அப்பாவுடைய வேலை, அம்மாவுடைய வேலை, அரசாங்க வேலையோ, தனியார் எவ்வளோ வேலை உங்களுக்கு பக்கம் தேடி வரும். நீங்கள் போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதையாக வரும். வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.